நல்லவர், அவருடைய கிருபை ஏற்றப்பட்டது. ஆமென். நான் இன்னும் வார்த்தை குறித்து நான் ஜெபித்து உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் ஒரு விசேஷமான ஒரு வார்த்தையை கொடுத்தார். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே எல்லாவற்றையும் சிறந்து விளங்கணும். ஆமென். பெஸ்டா இருக்கணும் தான் நம்ம என்னுடைய வாழ்க்கையிலும் ஆசையாக இருக்குது. ஆமென். பெஸ்டா இருக்கணும், நான் என்னைக்குமே நல்ல ஒரு நிலைமையில இருக்கணும் அப்படின்றதான் நம்ம எல்லாருடைய ஆசையா இருக்குது. நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்களை விட நம்ம பெஸ்டா இருக்கணும். நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் நம்ம கூட ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்கன்னா அவங்க எல்லாரும் விட நான் அது பெஸ்டா இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே நான் பெஸ்டா நான் நல்லா காமிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஆசையும் விருப்பமும் இருக்கும். அப்போ நமக்கும் பத்துக்கும் இதனுடைய வணிக வித்தியாசமா இருக்குது. உலகத்தான் நிறைய வழி வச்சுப்பான் என்னை ஏமாத்துறது. இந்த டைம் உங்களுக்கு நினைக்கிறேன், எலெக்ஷன்ல நிறைய இடத்துல பாவப்பட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல காசு பிடிப்பான் பார்த்துருப்பீங்க. அதுல மாத்துறதுல முக்கால்வாசி பேர் உண்மையாக மாட்டினவங்களா இருக்க மாட்டாங்க. காசு பட்டு போட மாட்டேங்க மாட்டாங்க. யாராவது கை செலவுக்கு எடுத்துட்டு போனாங்க, இன்னும் ஏதோ திருமண செலவுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக காசு எடுத்துட்டு போனவங்க தான் மாட்டுவாங்க. உண்மையா பொருள் அடிக்கிறவ, உண்மையா பணப்பட்டு வர செய்யறவன் என்னைக்குமே மாட்டிக்கவே மாட்டான். அப்படியே மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்கன்றது தான் நம்முடைய நாட்டின் தற்போதைய நிலவரம். மாதிரி போன வாரத்தில் ஒரு நியூஸ் பேப்பர் வந்தது, கொடைக்கானல் நினைக்கிறேன். அங்கே ஒரு சம்பவம் எப்படியா நடந்துச்சான். நார்த் இந்தியாவிலேருந்து யாரும் ட்ரிப் போகிறதுக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்கவங்ககிட்ட அந்த காசை பிடிங்கிட்டாங்க போல். ஒரு 20 லட்சமோ ஏதோ ஊரை சுற்றி பார்க்க 20 லட்சம் இல்லை, 1.5 லட்சம் ரூபாவை வாங்கிட்டாங்க போல். இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையாக தப்பு பண்ண மாற்ற மாட்டான். ஆமென். அப்போது சிறந்து விளங்க வேண்டும், நான் எப்படியாவது பெஸ்ட்டாக வரணும்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் ஏதேதோ காரியத்தை செய்து ஆட்சியை பிடிப்பதற்கு ஒவ்வொரு காரியத்தை செய்கிறார்கள். ஆனால் நமக்கு தேவன் அப்படிப்பட்ட வழியை வைக்கல. நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாத்து வச்சிருக்கார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் எனக்கு டிஃப்ரெண்ட்டான பாத்து வச்சிருக்கார்? ஆமென். ஆண்டவர் எனக்கு சிறந்த வழிகளை வைத்திருக்கிறார். எனக்காக யாவையும் செய்த தேவன், என்னை இம்மட்டும் நடத்தின தேவன் சிறந்த இடத்திலே எனக்கு பங்கை கொடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம் வார்த்தைகளை நம்ம சொல்லும் பொழுது ஆமென் ஹல்லேலூயா சொன்னா நீங்க பதிலுக்கு சொல்லும் பொழுது சொல்லப்பட்டு நான் சாதாரண ஒரு நபரா இருக்கலாம், நான் ஒரு அற்புதமான ஒரு ஆளா இருக்கலாம். ஆனா இந்த பலிபிடத்துல யாரு இருக்காருன்னா தேவனுடைய பிரசனம் இருக்கு. அந்த பிரசனத்திலிருந்து வர வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள ஆமேன் என்று சொல்லும் பொழுது தேவனை மகிமைப்படுத்தும் போது அந்த வார்த்தையினுடைய பவர், அந்த வார்த்தையினுடைய வல்லமை உங்களுக்குள்ள அளவு இல்லாமல் கடந்து வரும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சிறந்து விளங்குவதற்காக என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை குறித்து கொரிந்தி சபைக்கு பவுல் எழுதுகிறார். அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3:18. ஒருவனும் தன்னை தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். ஞானியாகும்படி என்னவாகணுமா? ஞானி ஆகணும்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க உலகத்துல ஜென்ரலா? ஞானி ஆகணும், நல்லா படிப்பா, நல்லா நல்லா இது பண்ணு, என்ன சொல்ல, நல்ல ட்ரைனிங் போ, நல்ல கோச்சிங் போ, நல்ல பெஸ்ட் இடத்துல போயிட்டு கோச்சிங், எக்ஸாம்ஸ் +2 10th எக்ஸாம்ஸ்லாம் படிக்கும் போது இங்க நம்மளுக்கு இப்போ அவ்வளோ கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் படிக்கிற காலத்துல கோச்சிங் சென்டருக்கு முன்னாடி பார்த்தா ஒவ்வொரு ஏரியாலும் என்னடா இது, ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு 100 சைக்கிள் 200 சைக்கிள் நிற்குன்னு பார்த்தா கோச்சிங் சென்டர் அப்போ ரொம்ப ட்ரெண்டாக இருந்த காலம். எல்லாரும் ஒரு கோச்சிங் சென்டர், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ். 12வது 11வதுலேயே படிச்சிருவாங்க, 10th ஸ்டாண்டர்டாக 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அட்வான்ஸ்டாக அப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போது எதுக்காக இதை பண்ணுறாங்கன்னா சிறந்து விளங்கணும், பெஸ்டான விஷயத்தை ஞானத்தை தேடி போகணும். அப்போ சிறந்து விளங்கணும்னு சொல்லிட்டு இப்படி கட்ட காரியங்களை செய்யறாங்க. பெஸ்டா இருக்கணும். அப்போ ஞானத்தை தேடணும், என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா
ஆண்டவர் என்ன சொல்றாரு கொரிந்து சபைக்கு பவுல் மூலமா? நீ என்ன ஆகணும்னா, ஞானி ஆகணும்னா என்ன பண்ணணுமா? முதல்ல பைத்தியக்காரன் ஆகணுமா? அப்ப நான் இதனுடைய வார்த்தையினுடைய ஆழத்துக்குள்ள நான் போய் நான் யோசிக்கிறேன். ஞானிக்கு பைத்தியக்காரன் ஆகணும்னா தேவன் என்னன்னு சொல்லுகிறாருன்னா, ஒரு ஆழமான ஒரு காரியத்தை சொல்ல, நல்லா என்னோட சேர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். ஞானத்துக்கு எதிரானது, ஆப்போசிட் ஆனது என்னவா? பைத்தியக்காரத்தனம் அப்படின்றாரு. அப்போ அதை நம்ம கூர்ந்து கவனித்து பார்த்தோம்னா, நீ பெஸ்டா ஆகணும், நீ ஞானவான் ஆகணும்னா உன்னை நீயே ஒன்னும் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நீ உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளும் பொழுது, உன்னை நீயே எனக்கு எதுவும் தெரியாதுங்க, நீ ஆண்டவரே நீர் என்னை கற்றுக்கொள்வதுதான் நான் செய்ய போறேன், நீங்க உங்களுடைய தலை மட்டும் தாழ்த்தி நான் பைத்தியக்காரன் தான்ப்பா அப்படி நீங்க கொண்டு வரும் பொழுது தேவன் உங்களை சிறந்து விளங்க பண்ணுவார். ஆமேன். இது எங்க நான் பார்த்தேன்னா, அடுத்த அதிகாரத்திலே 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர். நீ யார் நிமித்தம் பைத்தியக்காரர்? நம் கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் பைத்தியக்காரர். அப்ப கிறிஸ்துவனுடைய வழி என்னதான்? பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். ஆனா அது நம்மளை சிறந்து விளங்க பண்ணும். ஆமேன். கிறிஸ்துவுக்காக நாம் பைத்தியம் என்று நாம் சொல்லிக் கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவுக்காக நாம் நிற்கும் பொழுது, கிறிஸ்துவுக்கா பைத்தியம்னா என்னன்னு தெரியுமா? அவருக்கான எதனாலும் செய்வேன். தேவன் சொல்லிட்டாருன்னா அதனுடைய கான்சிக்வன்சஸ யோசிக்க போறது இல்ல. ஆமேன். நம்ம எல்லாருமே ஆபிரகாமை குறித்து நாம் எல்லாருமே யோசிப்போம். ஆபிரகாம், இது ஆக்சுவலி ஆண்டவர் இந்த காரியத்தை உங்களுக்கு புரிவதற்காக நான் சொல்றேன். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் தரிசனத்துல வந்தார். அவன் ஒரு வேற ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு விற்கிறத செஞ்சுட்டு வித்துட்டு இருக்கான். திடீர்னு அப்படி தேவன் ஒருத்தனை பார்த்தாரு. என்னன்னு ஒரு விஷயத்த கேள்வியே பட்டதில்லை. திடீர்னு ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் பாக்குறாரு. நீ சொந்த ஜனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இத ஆபிரகாம் கேட்டு அதை செயல்படுத்துறான். நீங்களும் நானும் இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம். திடீர்னு ஒருத்தர் வராரு. வந்துட்டு, தம்பி நீங்க இந்த வீடு எல்லாம் வச்சு எல்லாம் இருக்கீங்க, எல்லாத்தையும் இன்னைக்கு நைட்டு எழுதி பத்திரம் எல்லாம் வேற ஒருத்தர் பேருக்கு மாத்திட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ட்ரெயின் ஏறி போங்க, அதுக்கு வெறும் ஒரு 100 ரூபாய் மாத்திரம் வச்சுக்கோங்க, அங்க போய் இறங்குங்க, கர்த்தர் வழி காட்டுவாருன்னு சொன்னா எத்தனை பேர் போவோம்? எத்தனை பேர் போவோம்? யாருமே போக மாட்டான். நானே போக மாட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு எழுதி வச்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணுன்ற, அது 100 ரூபாய், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட விதத்துல தான் தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்படுறாரு. ஆனால் ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். ஏன் ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன் சொல்றாங்கன்னா, இஸ் a father of faith because அவன் நம்புறதுக்குன்னு ஒண்ணுமே இல்லையா. விசுவாசம் என்ன? நம்புறதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் எங்க கொண்டு போறான்னு தெரியாது. இன்னைக்காவது நம்மளுக்கு தெரியும், யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயும் கூகுள்லயும் நம்ம பாக்குறோம். ஓ இந்த இடமா, ஓ இஸ்ரவேலா இப்படிதான் இருக்கும், வீடியோல பாக்குறோம். நம்ம போலனாலும் ஓ அமெரிக்காவா இப்படிதான் இருக்குன்னு பாக்குறோம். அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. மேப்பு கிடையாது, ரூட்டு கிடையாது, எங்க போற ஏது போற, அங்க காட்டுவாசி இருப்பானா, என்ன போனோம் எதுவுமே தெரியாது. அங்க சாப்பாடு உண்டா, வேலைக்கு என்ன கிடைக்கும், நமக்கான எதுவுமே தெரியாது. ஆனால் அவன் நம்புவதற்கு ஒண்ணுமே இல்லாத விசுவாசிச்சு போனான். பாத்தீங்களா? அதனாலதான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் சொல்றாங்க. அப்போ இந்த ஒரு விசுவாசத்தின்படி தேவன் சொல்லிட்டார்னு செய்யறது உலகத்தின் பார்வைக்கு எப்படி இருக்குமா? ஃபூலிஷ். கர்த்தர் சொல்லிட்டார்னு என்னமோ செய்யறியே. என்னது கர்த்தர் சொல்லிட்டார்? நான் காலேஜ் படிக்கும்போது என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா தெரியும், ஜீசஸ் கிரைஸ்ட் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி. நான் இப்ப இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை எப்பவுமே என்னுடைய வாட்ஸ்அப் இதுல இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, காலேஜ் படிக்க, என்ன மச்சான் எப்போ வராரு, கம்மிங் சூன் இருக்கு, என்னைக்கு வராரு அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அவர்களுடைய பார்வைக்கு நம்ம எப்படியா தான் இருப்போம், பைத்தியக்காரங்க போலதான் இருப்போம். ஆனா நமக்கு தான் தெரியும், தேவன் நமக்கு கொடுத்த தரிசனத்தின்படி நாம் போய் கொண்டிருக்கிறோம். உலகத்தின் பார்வைக்கு நாம் பைத்தியமா ஃபீல் ஆகலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வையிலே நாம் சிறந்து விளங்குவதற்கு அதுதான் நமக்கான வழி. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இங்க நம்ம பார்க்கும் பொழுது 2 சம்பவத்தை குறித்து நான் பேச போகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற
விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு சம்பவம். இது யாருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன். சர்ப்பத்துக்கும் ஏவாளுக்கும் நடந்த கான்வர்சேஷன் போகும்பொழுது கேட்குறான் பிசாசு இப்படி சொல்கிறான். சர்ப்பம் சொல்லுது, இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. இப்படி பண்ணலாமா, நீங்கள் சாப்பிட்லான்னு, எல்லாத்தையும் சாப்பிட்லான்னு சொன்னாரா, போட்டு வாங்குறான். எல்லாத்தையும் சாப்பிட்லான்னு சொன்னாரா, இல்லை இதுதான் சாப்பிடணும்னு சொன்னாரா அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கும்போது அப்போ அவ சொல்கிறா, எல்லாத்தையும்லாம் சாப்பிடக்கூடாது, இதை மாதிரி குறிப்பிட்ட இந்த விஷயத்த மாத்திரம் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது நன்மை தீமை அறியத்தக்கதான சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவளுக்கு ஆனா அது மேல ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? எது போல ஆவீர்கள்? தேவர்களை போல ஆவீர்கள்ன்றது இவளுக்கு ஒரு ஆசை. ஏன் அப்படின்னா, மனிதனுக்கு முதல் நம்மளுக்கு எல்லாருக்குமே சொல்லுவோம்ல, உங்களுக்கு யாருங்க இன்ஸ்பிரேஷன், உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன், உங்களுக்கு யார் உங்களுடைய வாழ்க்கையில இவரை மாதிரி ஆகணும், உனக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? யாரு? கன்ஃபியூஸ்டா இருக்கா? ஆண்டவர் சொல்றதெல்லாம் ஓகே, பட் எல்லாருக்கும் திடீர்னு கேட்டுட்டேன், மாறிட்டே இருக்கும். பட் நம்மளுக்கு ஜென்ரலா ஒரு இன்ஸ்பிரேஷன், அதாவது இப்போ ஒரு மியூசிஷியன்ஸ்னா ஒரு மியூசிக் ஆள் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படி நம்ம சொல்லுவோம். அப்ப இன்ஸ்பிரேஷன்னா என்னன்னா, அவரால் ஈர்க்கப்பட்டு அவர் செய்யற ஏதோ ஒரு விஷயத்தினால ஈர்க்கப்படுறதா என்னது, அவர் மேல இன்ஸ்பிரேஷன். இவருக்கு நான் ஃபேனா இருக்கேன், இவருக்கு நான் ஃபேனு, இவர் என்ன சொன்னாலும் செய்வேன் அப்படின்றது அப்போ முதலாவது இந்த இன்ஸ்பிரேஷன் ஃபேன் ஏவாள் தேவனை பார்க்கறா. இவரு ஒரு டிஃப்ரெண்டா இருக்காரு, நம்மளும் ஆதாமும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்கோம், ஆனா இவர் மாத்திரம் வித்தியாசமா இருக்காரு, இவருக்கு எல்லாம் பவர் இருக்கு, வராரு பயங்கரமா வராரு, என்ட்ரி கொடுக்குறாரு, போறாரு வராரு, இன்னும் இவர் எங்கேயும் பயங்கரமான ஒரு இடத்துல இருக்காரு, இவரை மாதிரி வாழணுங்க. என்னது? இவரை மாதிரி வாழணும். மனிதனுடைய முதலாவது கோல் இந்த உலகத்துல, மனுஷன் தனக்குன்னு பிக்ஸ் பண்ணிட்ட ஃபர்ஸ்ட் கோல் என்ன தெரியுமா? தேவர்களை போல ஆகணும். நீங்க யாரை வேணாலும் கேளுங்க, மனுஷன் ஃபர்ஸ்ட் தனக்குன்னு பிக்ஸ் பண்ணிட்ட கோல் என்னன்னா, தேவர்களை போல ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏவாள் நினைக்கிறா. தேவனை போல நான் ஆகணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்ட்டு இது பிசாசுக்கு தெரிந்திருக்கு. நான் நினைக்கிறேன் மேபி ஆதாமும் ஏவாளும் இப்படி ஒரு கான்வர்சேஷன் வச்சிருக்கலாம். இவர் பாட்டுக்கு வராரு போறாரு, கண்டிப்பா ஆதாம் ஏவாள் அவர்கள் கணவன் மனைவினால எல்லா விதமான கான்வர்சேஷனும் இருந்திருக்கும். வேற வேலையும் கிடையாது, பேசிக்கிட்டே இருக்கிறது தான் அவங்களோட வேலையா இருந்திருக்கும். சுத்தி ஆளுங்க போய் வர்றதுக்கு, பேசுறதுக்கு, பழகிறது எல்லாம் நாய்னா கொலைக்கும், இதுனா குரங்குனா அங்க ஏறி குதிக்கும், அதுகிட்ட போய் பேச்சு நடத்த முடியாது. அப்போ இருக்கிறதே 2 பேர் தான், கண்டதையும் உட்காந்து பேசிட்டு தான் இருந்திருப்பாங்க. அப்ப பேசிட்டு இருக்கும்போது என்ன நடந்திருக்கு, இவங்க இப்படி கூட பேசியிருக்கலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என்ன இந்த தேவன் வராரு போறாரு, ஆனா எங்கேயோ இருக்காருங்க பயங்கரமான இடத்துல, நமக்கே இப்படி ஒரு பெரிய இடத்த கொடுத்துட்டு இருக்காருன்னா அவர் எவ்வளவு பயங்கரமான இடத்துல இருப்பார், அப்ப நம்ம அவரை போல ஆனா என்ன அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கோம். நான் நினைக்கிறேன் இந்த கான்வர்சேஷன் போனனாலதான், தேவர்களை போல் ஆவீர்கள் சொன்னனாலதான் உடனே பழத்தை கொடுத்தோடனே ஆதாம் சாப்பிட்டுட்டான். ஏன்னா அவனுக்கும் ஒரு ஆசை மனசுல இருந்திருக்கு, தேவர்களை போல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவனை போல் ஆகணும்ட்டு இவங்க பழத்தை அப்போ மனிதனுக்கு முதலாவது மனிதன் தனக்குன்னு பிக்ஸ் பண்ணிட்ட கோல் என்னது? தேவனை போல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல உள்ள நம்ம புரிந்து கொள்ளாத விஷயம் என்னன்னா, இவங்க பழத்தை சாப்பிட்டுட்டாங்க, பாவத்தை செய்து விட்டார்கள். ஆனா உள்ள நம்ம ஆண்டவர், இவங்க தேவர்களை போல் ஆகி எதுக்கு தேவனை போய் ஆளணும்னு நினைச்சாங்க? அவர் மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஆளுகை செய்யணும், இன்னும் நம்ம நிறைய பயங்கரமா பண்ணணும், அவரை மாதிரி நாங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாது, ஆதியாகமம் 1:26 படிங்க. பின்பு
தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆளக்கடவர்கள்னு ஃபர்ஸ்ட் அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. இன்ஃபேக்ட் இப்பவே அவர்கள் தேவர்களை போலதான் இருக்காங்க. தேவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஓகேப்பா, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு கட்சியில பாத்தீங்கன்னா எடுத்த ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ஒரு வட்ட செயலாளர், அடிப்படை உறுப்பினர், வட்ட செயலாளர், அடுத்து எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச மாவட்ட செயலாளர், அப்புறம் எம்எல்ஏ, அப்படியே ஒவ்வொரு கட்டமா போகி முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி இன்னும் அடுத்த லெவல் எம்பி, பிரைம் மினிஸ்டர், இப்படி கட்சியில ஒவ்வொரு விதத்துக்கு போவாங்க. அப்போ எடுத்தோடனே என்ன கொடுப்பாங்க, ஒரு சின்ன ஒரு இடத்த, நீ இந்த வட்டத்தை ஆண்டுகோள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது போல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு, ஓகே இந்த பூமியில இவ்வளவு விஷயம் இருக்கு, எல்லாத்தையும் உருவாக்கிட்டான், 6 நாள் உருவாக்குனது எல்லாத்தையும் ஆண்டுகோள்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆண்டுகோள்னு அதிகாரத்தையும் கொடுத்துட்டார். ஆனா இது அவனை தேவனை போல் ஆக்குவதற்கு தான்றதை அவனால புரிந்து கொள்ளவே முடியல. இதான்ப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. என்னது, தேவர்களை போல் ஆறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, முதல்ல இருக்கிறத அனுபவின்னு. ஆனா இவன் மைண்ட் என்ன ஆயிடுச்சு, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டான்னு சொன்ன மாதிரி. என்னது, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டான், இருந்ததும் போச்சு. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிறத வச்சு நம்முடையக்கு தேவன் ஒரு விஷயத்த கொடுத்திருக்கிறார், தேவன் எனக்கா ஒரு விஷயத்த கொடுத்திருக்கிறார் அப்படின்றத புரிந்து கொள்ளாமல், ஓகே கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்குவேன்னு சொல்றார். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச வருமானமா, கொஞ்ச பிளெஸிங்ஸா, கொஞ்ச நபர்களா. நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் 2 பேர் இருந்தாலும் ஒரே விதமா தான் ஊழியம் செய்வேன், 2000 பேர் இருந்தாலும் ஒரே விதமா தான் ஊழியம் செய்வேன். ஏன் அப்படி சொல்லணும்னா, 2000 பேருக்கு என்ன எஃபர்ட் போடுவோனோ அதே தான் 2 பேருக்கும் போடுவேன். ஆமென். அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 2 பேருக்கு உண்மையா இருந்தாதான், 2 பேருக்கு இடத்துல 2000 பேருக்கு எஃபர்ட் போட்டாதான் என் முன்னாடி 2000 பேரை கொண்டு வருவாரு. கரெக்டா? நான் 2 பேருக்கு 2 பேர் தான் எஃபர்ட் போடுவோம், இவனோட தகுதி 2 பேர் தான் போல, இவனுக்கு நம்ம மாசம் ஒரு 2 பேரை மாத்திரம் அனுப்போன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆமென். அப்ப ஆண்டவர் 2000 பேர் நமக்கு முன்னாடி கொண்டு வர்றோம்னா நம்ம 2 பேருக்கு 2000 பேருக்கான எஃபர்ட்டை நம்ம போடணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யற எல்லா காரியத்திலும் நாம் எதை நோக்கி போகணும், குறுகிய வழி. நான் தேவனை போல் ஆகணும், எனக்கு கொடுத்த கொஞ்சத்துல உண்மையா இருக்க மாட்டேன், நான் அநேகத்துக்கு கொடுத்தே யோசிச்சு 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 இருக்கிற சந்தோஷமா போய் ஒண்ணு இல்லாம போறதுக்கு, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் நாம் யாரும் போய்விடக்கூடாது. நாம் யோசிப்பதெல்லாம் என்ன வேணும், தேவன் எனக்கு இப்போ இது கொடுத்திருக்காரு, நான் குறுகிய வழி எதை யோசிக்க போதில்லை. ஷார்ட் வேஸ், ஐ டோன்ட் வாண்ட் தி ஷார்ட் வேஸ். ஷார்ட் வேஸ் எனக்கு வேணாம். எனக்கு தேவன் கொடுத்த சரியான பாதையில் நான் போகும் பொழுது தேவன் எனக்காக வைத்து சிறந்ததை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நமக்காக வைத்த சிறந்தது நமக்கு வேணும்னா நான் சொல்லுறேன், நீங்க ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள். நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு விதமான ஒரு குழப்பம் இருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதம்னா என்னன்னு, பணம், பொருள், அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் நாம் நினைக்கிறது உண்டு. ஆனா தேவனுடைய ஆசீர்வாதம்ன்றது என்னது, பணமும் பொருளும் கிடையாது. ஒரு சிறந்த உதாரணம், நம்ம எனக்கு தெரிந்த ஒரு அங்கிள் இருந்தார். அவர் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில நல்ல ஒரு லைஃப், நல்ல ஒரு போஸ்டிங்கோட ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தார். ஆனா காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா அவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்தது. டிரான்ஸ்ஃபர் வந்த உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, இது அவர் என்ன புரிந்துக்கிட்டாருன்னா, இது தேவன் எனக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டாருன்னு சொல்லிட்டு அவர் அந்த ப்ரமோஷனையும் எடுத்துட்டார். அதனால அந்த பணத்தையும் எடுத்துட்டு அவர் இன்னொரு இடத்துக்கு போனார். முடிவில் அவர் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, குழப்பங்கள், இது அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல அவருடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையே இதாகி போச்சு. அப்ப நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா என்ன பண்ணும், அது பணத்தையும் பொருளையும் சார்ந்ததல்ல. நமக்கு தேவன் சில வேளைகள் நம்ம கொடுத்திருக்கிறதே அவர் கொடுத்த ஆசீர்வாதம் தான். அதை நாம் பற்றி கொண்டு இருக்கும் பொழுது தேவன் நமக்கு அடுத்தடுத்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில கொடுப்பார். ஆமென்.
அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் எது? பணமும் பொருளும் அல்ல, தேவன் கொடுக்கிற வாழ்க்கை தான். தேவன் நமக்கு கொடுத்திருக்க வாழ்க்கை தான் அவர் நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யம். அதை நாம் பற்றி கொண்டிருக்கும் போது நமக்கான சிறந்தவைகளை தேவன் கொடுப்பார். அடுத்த எடுத்துக்கோங்க, மத்தேயு 26. மத்தேயு 26:33. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடறல் அடையேன் என்றார். யார் இடரல் அடைந்தாலும் பேதுரு இடரல் அடைய மாட்டாராம். என்ன ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை! என்னது? எல்லாரும் உங்களுடைய மறுதளிச்சுட்டு போகலாம். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு 30வது அதுல 30 படிச்சீங்கன்னா தெரியும், நான் மேய்ப்பர் வெட்டின ஆடுகள் சிதறிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதோட அர்த்தம் என்னன்னா, என்னை பிடிச்சிட்டு வாங்கப்பா, அப்போ நீங்க எல்லாம் ஓடி போயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா பேதுரு என்ன சொல்றான்? இல்ல, நான் உண்மை மறுதளிக்கவே மாட்டேன், நான் உமக்காக தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொல்றான். மறுபடியும் 35 படிக்கலாம். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். உம்மோடே மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்கவே மாட்டேன். பேதுரு ஒரு விசுவாசமா சொல்றாரு, என்ன வந்தாலும் அப்பா நான் உங்களை மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரே, என்ன வந்தாலும் உங்களுடைய மறுதலிக்க மாட்டேன். இது பேதுரு தனக்குன்னு பிக்ஸ் பண்ணிக்கிட்ட ஒரு கோல். என்னது? பேதுரு ஆனா என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் ஆண்டவரை நான் மறுதலிக்க மாட்டேன் பேதுரு நினைச்சார். இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்ல விஷயம்தான். அப்போ பேதுரு இந்த இடத்துல என்ன பண்றாரு? இந்த மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னதுல ஆண்டவர் ஓகே, இவன் விசுவாசத்தின்படி இவனுக்கு செய்யணும்னு நினைக்கிறார். என்னது? மறுதலிக்க கூடாதுன்னா ஆண்டவர் ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்கிறாரு. என்னது? பேதுருக்கு வார்னிங் கொடுக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் நீ மறுதலிச்சிருவேன்ட்டு. 34 படிங்க. இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு என்ன சொல்றான்? நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொல்றான். 33 34 ஆண்டவர் என்ன சொல்றாரு? சேவல் கூவதற்கு முன்னே நீ 3 முறை மறுதலிப்பப்பா, உன் பக்கத்துல அடுத்து நீ இப்படி ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்ண போகிற அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில சில எச்சரிப்புகளை கொடுப்பார். அடுத்து இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது, இப்படி ஒரு ஆபத்து வரப்போகுது, எச்சரிக்கையாரு, நீ விசுவாசமா செய்யற, அதெல்லாம் எனக்கு புரியுது, நீ விசுவாசமாக எனக்காக நீ பண்ற, அதெல்லாம் ஓகே. ஆனா நான் சொன்னதை நீ பண்றியா? என்னது? இன்னைக்கு நிறைய பேர் ஒரு விஷயத்த செய்யறது உண்டு, ஆண்டவருக்காக செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கே பிடிக்காததை செய்யறாங்க. என்னது? புரியலையா? ஆண்டவருக்காக செய்யறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்காததெல்லாம் செய்வாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, எனக்கு தெரிந்த ஒரு அண்ணா இருந்தார். அவர் பாத்தீங்கன்னா ஊழியத்துக்கே அப்பதான் புதுசா வராரு, ஊழியத்தை ஆரம்பிக்கிற காலகட்டம். அவர் பாத்தீங்கன்னா வந்த முதல் டைம் எடுத்தோன்னு அவர் பண்ணின முதல் பிரம்மாண்டமான ஊழியம் கான்செப்ட் ஒன்று நடத்தினார். என்னது? எடுத்தோன்னு பிரம்மாண்டமான ஒரு கான்செப்ட் நடத்தினாரு. இது போல பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நடத்தினாரு. நான் அட்டன் பண்ணேன். ஆத்மாக்கள் ரொம்ப குறைவாக தான் வந்திருந்தாங்க. அது எந்த அளவுக்கு போச்சு அந்த மீட்டிங் எதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவரையும் காணோம். அவர் அதுக்கப்புறம் ஊழியம்னு சில விஷயங்களை செய்தாரு. இன்னொரு ஒரு 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 கடை மாதிரி ஆரம்பிச்சாரு. அதுவும் ஊழியத்துக்காக ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அது நிறைய மினிஸ்ட்ரி பீப்புளெலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒரு இதை ஆரம்பிச்சாரு. அதுவும் ஃபெயிலியரு. அதையும் க்ளோஸ் பண்ணி, இது எல்லாமே அவருடைய மைண்ட் தாட்ல என்னத்துக்காக செஞ்சாரா? அவரோட மைண்ட் தாட் என்ன? ஊழியமாக ஆண்டவருக்காக செய்தேன்னு செஞ்சார். ஆனா ஆண்டவர் என்னைய பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் நினைச்சிருப்பார், இப்போ நீ செய்யற, ஆனா நான் கேட்டேனா இதெல்லாம், இதை நான் செய்யணும் அப்படின்னு நான் சொன்னேனா அப்படின்னு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம செய்யற சில விஷயங்கள் ஆண்டவர், there is a difference between doing for God and doing with God. என்னது? தேவனுக்காக செய்வதும் தேவனோடு செய்வதற்கு வித்தியாசம் உண்டு. 2019 நான் பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது
எனக்கு பைபிள் ஸ்கூலில் ஒரு ஆன்ட்டி வந்திருந்தாங்க. அவங்க ப்ரே பண்ணும்போது நல்ல ஒரு காரி, அவங்க நல்ல ஊழியத்தை செய்து கொண்டிருக்கார் புதுக்கோட்டையில். அவங்க பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயத்த சொன்னாங்க. நீ ஆண்டவருக்கா நிறைய செய்கிற, ஆண்டவரோட செய்கிறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு அப்படின்னாங்க. என்னது, ஆண்டவருக்கா நிறைய செய்கிற, ஆண்டவரோடு செய்கிறியா? அப்போதான் எனக்கு புரியுது, ஆண்டவருக்காக செய்கிறதுக்கும் ஆண்டவரோடு செய்கிறதுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. நம்ம நிறைய நேரத்தில் வந்து நான் ஆண்டவருக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், நான் அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறேன் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ண, ஆண்டவர் அதை கேட்டிருக்க மாட்டார். உன் பக்கத்தில் இருக்கவன்ட்ட வார்த்தையை சொல்லு, உன் பக்கத்தில் இருக்கவன்ட்ட தேவ அன்பை வெளிப்படுத்துன்னு சொல்லுவார். அங்கெல்லாம் அன்பெல்லாம் வெளிப்படுத்த மாட்டாங்க. வந்து நான் வந்து முன்னாடி வந்து நான் ஆராதனை நடத்துறதான் ஆண்டவருக்கு, எது ஆராதனை ஃப்ரண்ட்ல வந்து நின்று பாட்டு பாடினாதான் நிறைய பேர் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சபைகளில் எதற்கு தயாராக இருக்கிறார்களோ இல்லையோ, மேலே நேரி நின்று பாடி அவர்களுடைய அவங்க எல்லாத்தையும் ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க. என்னது, ஃப்ரண்ட்ல நின்று ஷோ ஆஃப் பண்ணி நான் வந்து எனக்கும் பாடத் தெரியும், என்னது எனக்கும் பாடத் தெரியும், எனக்கும் பிரசங்கிக்க தெரியுன்ற மாதிரியான ஒரு கட்டத்துக்குள் போய் கொண்டிருக்கிறது. இது வந்து தேவன் வழி நடத்தினாருன்னா ஓகே, தட் இஸ் ஃபைன். பட் அதனுடைய பின் நோக்கம் அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊழியன்னா இதுதான் ஊழியம் நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. அது அல்ல ஊழியம். ஊழியன்றது அநேக விதத்தில் இருக்கு. நான் பெருமைக்காக சொல்றேன், ஆஃபீஸில் வசனத்தின வார்த்தையெல்லாம் நான் சும்மா போயிட்டு நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் அப்படிலாம் சொல்றது இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அப்போ எடுக்கிற ஒரு வார்த்தை வசனம் பைபிள்லேருந்து எடுப்பேன். இந்த குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை குறித்து பைபிளில் இப்படி இருக்கு அப்படின்னு. அப்போதான் அவனுக்கு அடுத்த தடவை அதே பிரச்சனை வரும்போது என்ன தோணும், ஓ இது அவரு இந்த பிரச்சனை வரும்போது அவர் ஒன்று சொன்னாரே, என்னது பிரச்சனை வரும்போது அவன் பிரச்சனையில் இருக்கும்போது வார்த்தையை சொன்னாதான் அடுத்த தடவை அந்த பிரச்சனை வரும்போது அவனுக்கு வார்த்தை கிரியை செய்யும். சும்மா போயிட்டு வந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்றது ஓகே, ஆனா இந்த காலகட்டத்தில் அப்படி நடந்தா ஒன்றும், அதாவது எப்படின்னா நிலத்தை இதுவே பண்ணாம, என்னது பண்படுத்தாமலே சும்மா விதைய மேலோட்டி போட்டுட்டு மேலோட்டி விதைய போட்டா இதாகாது, கனி கொடுக்காது, மரமே வளராது. அப்போ நாம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதுன்றது நாம் செய்கிற அதுவே ஊழியமாக இருக்கும். ஆமேன். நான் சொல்றேன் என்னதுன்னா, தேவனுக்காக செய்வதை விட்டுட்டு தேவனோடு செய்வதை இந்த நாளிலிருந்து நாம் முடிவு எடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில சிறந்ததை செய்ய முடியும். அப்ப இங்க என்ன நடக்குது, பேதுருவை குறித்து மறுபடியும் பார்ப்போம். நம்ம பேதுருவை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். 26:40. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? பேதுருவை நோக்கி என்ன சொல்றாரு, 1 மணி நேரமாச்சு நீ விழிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி. ஏன் நான் இதை சொல்றேன்னா, இதே பேதுரு தான் 6-8 வசனத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, உண்மை மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதுக்கு ஒரு விஷயம் தான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இப்படி ஒரு பிரச்சனை வரப்போது வார்னிங்கும் கொடுத்துட்டாரு, 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதான்ட்டு. மறுபடியும் 41 பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இது யாருக்கு சொல்றாரு, பேதுருவை பார்த்தா சொல்லவே சொல்றாரு. ஏன்னா அவன் தான் சொல்றான், நான் மறுதளிக்க மாட்டேன். ஓகே, நான் வார்னிங் கொடுத்துட்டேன், நீ மறுதளிப்பேன்டு, நீ மறுதளிக்க மாட்டேன்னு சொல்றல, அப்படிப்பட்ட விஷயத்த நீ செய்யணும்னா நீ என்ன பண்ணணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. ஆனா அவன் அதுக்கு தயாரா இல்ல. நான் சொல்றேன், நான் விசுவாசிக்கிறேன், பேதுரு அந்த 1 மணி நேரம் ஜெபிச்சிருந்தான்னா மறுதளிச்சிருக்க மாட்டார். ஆமேன். பேதுரு அந்த 1 மணி நேரம் ஜெபித்திருந்தால்னா கண்டிப்பாக நான் சொல்றேன் மறுதளித்திருக்க மாட்டார். ஏன்னா ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க சொல்றாரு. சோதனைக்குள்ள மாட்டிக்கிட்டான் ஜெபம் பண்ணாதனால. 3 தடவை வந்து பாப்பார், தூங்கிட்டே தான் இருப்பாங்க. சரி போங்க, வந்துட்டான் யூதாஸ் காரியத்தை வந்துட்டான் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் என்ன சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில
ஜெபம் இல்லாமல் நம்ம செய்த எந்த திட்டங்களா இருந்தாலும் அது ஒரு நாளும் வாய்க்கவே வாய்க்காது. என்னது? prayerless planning will always be a destructive plan. புரியுதா? ஜெபம் இல்லாம நம்ம போடுற திட்டம் எல்லாமே அது ஒரு அழிவின் திட்டமா தான் அமையும். அப்போ நம்முடைய வாழ்க்கை நம்ம வேண்டிக்கொள்ள என்ன வேணும்? நம்முடைய வாழ்க்கை எது நமக்கு வேணும்னா, சிறந்தவைகள் நம்முடைய வாழ்க்கையில வேணும்னா, நம்ம ஆண்டவருக்காக சிறந்தவர்களாக நிற்க வேண்டும் என்பென்றால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். ஜெபித்து, ஆண்டவரே நான் செய்ய போற விஷயத்தை செய்ய போகிறேன், நீர் எனக்கு உம்முடைய வழியை காண்பியும், நீர் எனக்கு பாதை காட்டும், நீர் சொல்லுற பாதையில நான் போய் ஜெயத்தை பெறுவேன் நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாக பதிலளித்து நீங்கள் போடுற திட்டங்களையும் நீங்க போடுற பிளானையும் அவருடைய சித்தத்தின்படி எந்த மனுஷன் எந்த தடையை கொண்டு வந்தாலும் தேவன் எல்லா தடைகளையும் மாற்றி உங்களுக்கு நிச்சயமாக ஜெயத்தை கொடுப்பார்.